அந்த அளவிற்கு அவர்கள் நம்முடைய பூர்வீகம் முழுவதையும் அவர்கள் அறிந்து கொண்டு ராஜேந்திரப்பட்டணம் என்பது எல்லாத்தையும் சொன்னாங்க. "நீ அங்கே இதுக்கு போனியே, பழைமாதேவிக்கு உங்கள் தந்தையார் ஸ்வீகாரம் பண்ணார், அது என்னாச்சு?" எல்லாம் வரிசையாக அவர்கள் அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் காசிவாசின்னு திகைச்சு நிற்கிறார். எனக்கும் அது திகைப்பாக இருந்தது. சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க தான் ஒரு 6 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்புறம் உடனே அவர் கூட அழைச்சிட்டு திருப்பனந்தாளில் போயிருந்தோம். சஷ்டி முதலாம் ஆண்டு அப்போ தான் நான் சஷ்டிக்கு அங்கே அவரோடு சென்று 6 நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். அதன் பிறகு அங்கே வந்து மடத்து பழக்க வழக்கங்கள் இவைகளெல்லாம் அங்கே கற்றுக்கொண்டிருந்த போது தை மாதம் எனக்கு வந்து 88ஆம் ஆண்டு குமரகுருவருடைய 300வது ஆண்டு விழாவிலே காவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள் மடத்திற்கு. மகாசன அவர்கள் காசிக்கு சென்று கேதாரீஸ்வரர் கோயில் திருப்பணி தொடங்க போனார். அதே நாள் தான் எனக்கு இங்கே சந்நியாசம் கொடுக்கப்பட்டது. கும்பகோணத்தில் அன்னபூர்ணி நிலையம் அன்றைய நாளில் தான் அது தொடங்கப்பட்டது. இது 3ம் ஒரே நாளில் நிகழ்ந்தது. அப்போ அந்த சந்நியாசமாகுவதற்காக நான் இங்கே வந்தபோது மகா சன்னிதானம் அவர்களை அன்றைய காலையில் தான் அவர் மகாலிங்க தம்பிரானையுமே காசிவாசி நீங்கள் போய் சாமியை கூட வந்து கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு. ஏன்னா அவர் கொஞ்சம் ராசியான ஆள் என்று சொல்ல தனக்கு அவர் தான் கொடுத்தார். இப்படி பலரையும் சொல்லி அதனால் தம்பிரான் வருவார்னு சொல்லி அவரோட என்ன அனுப்பி வச்சுருந்தாங்க. கொடுத்துட்டு நான் இங்கேருந்து தம்பிரான் அவர்கள் பூஜைக்கு போயிட்டாங்க. நான் அங்கே சந்நியாசமாக ஏற்று காவிரி கரையில் மொட்டை அடிக்கப்பட்டு அங்கே சந்நியாசம் கொடுத்தோம். பிள்ளையார் சன்னதியில் வைத்து எடுத்துக்கொள்ள சொல்லுவார்கள். எடுத்துட்டு காவி கட்டிட்டு இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணேன். அப்போ வந்து சன்னியானத்துக்கு வணங்கின உடனே, "கண்டேன் இப்பாசம் கடித்தேன் அமுதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தே வண்டிமர் காத்தேனை பொழி கமலை ஞானப்பிரகாசனையே நான் கண்டேன்" என்று பாடினேன். மகா சன்னிதானம் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அதன் பிறகு சொக்கநாதர் என்பவளையும் பாடிட்டு நான் மீண்டும் நமஸ்காரம் பண்ணேன். அப்புறம் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஞானப்பிரகாசனையே கண்டேன் என்பதை மீண்டும் சொன்னபோது கண் கலங்கியது. அவர்களுக்கும் அந்த கண் கலங்கியது. சரி என்று சொல்லிட்டு அதிலிருந்து அவர்கள் நம்மை புறந்தருள்வதாக இருந்தோம். அதன் பிறகு தை மாதம் சந்நியாசம் ஏற்ற பிறகு பங்குனியில் எனக்கு சமய விசேட தீட்சை கொடுத்து சனிலிங்க பூஜையை கொடுத்து இங்கே குரு பூஜைக்காக பங்குனி உத்திரத்தில் அன்றுதான் திருமுகம் எழுதுவது வணக்கம். அதை வகையில் திருமுகம் எழுதி என்னையே நீ காசி மடத்துக்கு திருமுகம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி உத்தரவாயிற்று. முதலாவதாக நான் இங்கேருந்து அங்கே சென்றேன். அப்போ எப்படி எல்லாம் சௌகரியமாக இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். எல்லாம் சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இதுங்கிட்டு வந்துட்டேன். வந்தபோது அப்புறம் சன்னியானம் அவர்கள் கேட்டார்கள், "காலையில் சாப்பாடுக்கு என்னடா பண்ணுற?" அப்படின்னு கேட்டது. எவ்வளோ தாய் உள்ள அவங்களுக்கு. "சாமி நான் குருமூர்த்தம் அதிக சாப்பிட்டுட்டு இருக்க" அப்படின்ட்டு. பிரசாதம் நல்லது தான், காலையில் ஏதாவது டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு. அவங்க கடைசியில் எதுவும் சாப்பிட்றதில்ல. ஆனால் நம்மளை அந்த அளவுக்கு பரிந்து ஊட்டுகின்ற தன்மை அவர்களுக்கு இருந்தது.